வெல்கம் டு பிரபு மேஸ். எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூ வியூவர் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற எல்லா எஜுகேஷனல் அப்டேட்டும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும். இதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 75% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே காலேஜ் ஓப்பனிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில பேர் சீட் அலாட் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமான டீட்டெயில் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, சரிங்களா? ஸோ இதில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங்கில் செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் நாம் வந்தாச்சு. ஸோ அதில் ஸ்லைடிங் ப்ராசஸ் 2க்கும் சீட் அலாட்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது 19ஆம் தேதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துட்டோம், சரியா? டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 19ஆம் தேதி அதாவது நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் அது கவுன்சிலிங் கிடையாது, சரியா? தேர்டு பேஸாக எடுத்துக்கலாம், ஸ்லைடிங் 2ஆக எடுத்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் மறுபடியும் நாம் கவுன்சிலிங்காக ஃபீஸ் கட்டி வர்றது, சரியா? இப்போ இது வந்து அப்படி கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இன்னும் சீட் அலாட்மெண்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்லைடிங் 2 இது வரைக்கும் போயிட்டே இருக்குது. இப்போ ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு 7.5க்கு இன்னும் எந்த டேட்டாஸும் கொடுக்கல. அதுவுமே மேக்ஸிமம் இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். 7.5% வேகன்சி இருக்கிறதுக்கு கட்டாயமாக ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்கானது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி அதாவது நாளைக்கு உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட், தேர்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஸ்லைடிங் 2ஓட சேர்த்து சீட் அலாட்மெண்ட் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 250 வேகன்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எந்த பேப்பர் நியூஸும் எதுவுமே வரல. மார்னிங் கூட செக் பண்ணிட்டோம், எல்லா பேப்பரும் செக் பண்ணிட்டோம். எதுலேயுமே வந்து இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் எதுவுமே வரல. ஸோ வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லலை, அவங்களா ஃபில் பண்ண போகிறாங்க. அது மட்டும் கிளியராக தெரியுது. நாளைக்கு அவங்களே மேக்ஸிமம் என்ன லெவல் வேகன்சி இருக்கோ அந்த லெவல் வேகன்சி வரைக்கும் அவங்களே ஃபில் பண்ண போகிறாங்க. அவங்களே அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஒன்று நீங்கள் நாளைக்கு போய் எல்லாருமே கட்டாயமாக செக் பண்ணுங்கள், வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு சீட்டு இல்லைங்கிறத கன்ஃபார்ம். அவ்வளோதான் இந்த ரேஞ்சு தான் நாளைக்கு. அதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்சு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சில் இருந்தால் நாளைக்கு மேக்ஸிமம் அலாட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. சார் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, சார் எனக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து ப்ரைவேட் அஃபிலியேட்டட் கிடச்சிருச்சு சார், நான் வந்து போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட போயிட்டு வந்துட்டேன், ஆனால் நான் போகலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட இருக்கும். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ப்ரைவேட் அஃபிலியேட்டட் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். யோசிக்காதீங்க. அக்ரிக்கு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு 1 இயருக்காக வெயிட் பண்ணீங்க, கட்டாயமாக இதை யோசிக்காமல் செய்யலாம். கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக தான் வரும், சரியா? ப்ரைவேட் அஃபிலியேட்டடுங்கிறப்போ கவர்மெண்ட் மாதிரிலாம் வராது, கண்டிப்பாக பணம் ஜாஸ்தியாக தான் வரும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறது, நீங்கள் காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கள். காலேஜை விசிட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயிலேருந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். போய் கேளுங்க, அங்கே பேசுங்க, பர்ஃபெக்டாக அவங்ககிட்ட பேசுங்க. ஃபீஸ் ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் ஒரு ஃபீஸாக இருக்கும், உள்ளே ஒரு ஃபீஸாக இருக்கும். ஸோ அது எதுவுமே கிடையாது. இவ்வளோ தானா, ஃபஸ்ட் செமஸ்டருக்கு இவ்வளோ தான் கட்டணுமா, 1 இயருக்கு இவ்வளோ தான் வருமா, ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். தயவு செஞ்சு ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் சீட்டு கிடச்சிருந்தாலும் போய் காலேஜை நல்லா கிளியராக விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. ப்ரைவேட் அஃபிலியேட்டட் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு, சரிங்களா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தாண்டி இப்போது நாளைக்கு இன்கேஸ் சீட் அலாட் ஆன கூட மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜில் தான் இருக்கும். நாளைக்கு சீட் அலாட் ஆனால் கூட உங்களுக்கு அதிகப்படியான சீட்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு வேகன்சி இப்போ 100% வேகன்சி இருக்குன்னு வைங்களேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 98% வேகன்சி பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜாக தான் இருக்கும். அதுவும் ஃபேமஸ் காலேஜாக கூட இருக்கலாம். ஸோ அதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு சொல்லிட்டோம். 19ஆம் தேதி நாளைக்கு ஸ்லைடிங் 2வும் சீட் அலாட்மெண்ட் நடக்க போகுது. என்ஆர்ஐ கவுன்சிலிங், இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலிங் 20ஆம் தேதி நடக்க போகுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3, அதாவது நாளைக்கு சீட் அலாட்மெண்ட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 22ஆம் தேதி அதுலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இன்பர்சன் மோடில் சர்டிஃபிகேட் 2 நடக்க போகுது, CV 2 நடக்க போகுது. ஸ்லைடிங் 3 26ஆம் தேதி நடக்க போகுது. 26ஆம் தேதியோட இந்த வருஷத்துக்கான எல்லா அட்மிஷன் ப்ராசஸும் TNAU கம்ப்ளீட் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் டிப்ளமோ தாண்டி, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அன்றைக்கே உங்களுக்கு 4297 சீட்டுமே அதிகப்படியாக ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இது மாதிரியான அப்டேட் இன்னும் கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்டேட் கிடைக்க இன்னும் வேகன்சி ஸ்டேட்டஸ் பர்ஃபெக்டாக கிடைச்சதும் வீடியோ போடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.